வணக்கம், நான் உங்கள் கபிலன். நான் ரீசெண்டாக என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நான் புதுசாக வண்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு. நான் ரீசெண்டாக வாங்கின என்னோட செல்லக்குட்டி இவர் தான், அப்பாச்சி RDR 200 4V. நான் இந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதை விட வந்து ஹை லெவல் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற பைக் நிறைய இருக்குல்ல, ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. ஓகே தான். ஸோ நான் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த பாயிண்ட் வந்து ஒரு சில பாயிண்ட் தான் என் மனசில் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் வண்டி எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ அதில் வந்து பேரண்ட்ஸை உட்கார வச்சு நான் கூட்டிகிட்டு போகணும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நான் அவங்கள வச்சு கூட்டிகிட்டு போகணும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து எனக்கு டூவல் சேனல் ABS இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். ஸோ சேஃப்டிக்கு வந்து நான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தேன். ஸோ இது மாதிரி ஒரு சில பாயிண்ட் தான் மனசில் இருந்துச்சு. ஸோ மற்றபடி வந்து எனக்கு ரொம்ப ஹை லெவல் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற பைக் எனக்கு இப்போதைக்கு தேவைப்படலை. எனக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஆவரேஜான பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற பைக் போதும். ஸோ அதை நான் முடிவு பண்ணேன். ஸோ ஒரு 1,60,000 இந்த செக்மெண்ட்டில் எனக்கு இருக்க ஒரே ஒரு பைக் அப்பாச்சி RDR 200 4V தான். ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க வண்டியில். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மோட் ரைடிங் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணி வண்டியில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போதும்னு சொல்கிற அளவுக்கு டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸை வாரி வழங்கியிருக்காங்க. ஸோ இது எனக்கு பிடிச்ச ஒரு பாயிண்ட்டாக இருந்துச்சு நான் இந்த வண்டி எடுக்கிறதுக்கு. பட் இந்த வண்டி எடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சில குட்டி ஸ்டோரிலாம் இருக்குது, அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு வண்டி எடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நான் ஒரு வண்டியை நான் இன்றைக்கி பிளான் பண்ணுறேன், நாளைக்கு போய் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ அதில் அந்தளவுக்கு ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணணும். நான் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி பல நாட்கள் ஆகும், பல வாரங்கள் ஆகும், பல மாதங்கள் ஆகும், சில வருஷங்கள் கூட ஆகும். அந்த காத்திருப்போம்ல நம்மளுக்கு பிடிச்ச வண்டி எடுக்கிறதுக்கு. ஸோ அதோட சுகம் வந்து மிடில் கிளாஸ் பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த விதத்தில் நானும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். ஸோ நம்மளுக்கு மட்டும்தான் அந்த ஃபீல் தெரியும், வண்டியை காத்திருந்து எடுக்கிற அந்த ஃபீல் வந்து. ஸோ அந்த விதத்தில் நம்ம எல்லாருமே லக்கி தான். பொதுவாக பொண்ணுங்களை லவ் பண்ணாத பசங்க கூட இருப்பாங்க, பட் வண்டியை லவ் பண்ணாத பசங்க இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. நான் வந்து அதில் செகண்ட் கேட்டகரி. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக யார்கிட்ட அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணது கிடையாது எனக்கு வண்டி வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வண்டி வந்து ரொம்ப 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 வேறு லெவலில் வெறித்தனமாக பிடிக்கும். எல்லா வண்டியுமே ரொம்ப பிடிக்கும். நான் 2018 காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது RS 200 வாங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தேன். எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. பட் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், திலீப்னு சொல்லிட்டு, திருவண்ணாமலையில். நான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு சாயர் பஜாஜ் ஷோரூம் இருக்குது திருவண்ணாமலையில். ஸோ அங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணேன்னா RS 200 வந்து கொட்டேஷன்லாம் வாங்கிட்டேன். நான் கேட்கும்போது 1,81,000 சொன்னாங்க, 2018 அந்த டைம்னு நினைக்கிறேன். பட் அந்த டைம்லேயே வந்து ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ சிங்கிள் சேனல் ABS தான் இருந்துச்சு. ஸோ அந்த வண்டி வாங்கிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் ஃபுல்லாகவே இருந்தேன். கொட்டேஷன் வாங்கிட்டேன். பட் நான் வீட்டுக்கு வந்து நான் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லவே இல்லை, எங்கள் அம்மா கிட்டேயும் சொல்லலை, எங்கள் அப்பா கிட்டேயும் சொல்லலை. நான் RS எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டார்ச்சர் பண்ணவே இல்லை. பட் நான் வாங்கின கொட்டேஷன் காப்பி மட்டும் பேக்கில் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு அது எப்படி எங்கள் வீட்டில் சொல்கிறேன்னு தெரில. பட் என் மைண்டில் இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 1,80,000 கொடுத்து வண்டி வாங்க போகிறோம். அது மிடில் கிளாஸ் ஒரு பையனாக இருக்கும்போது அது ஒரு சாதாரண அமௌண்ட்டாக கிடையாது, அது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு தான். ஸோ அதனால் வந்து பேரண்ட்ஸை வந்து எனக்கு வண்டி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணணுமா, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வண்டி வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் அது ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து ஓகே நம்ம இப்போதைக்கு வண்டி தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் 3 வண்டி இருந்துச்சு. ஸோ அம்மா ஒரு ஸ்கூட்டி யூஸ் பண்ணுறாங்க, அப்பா ஒரு ஸ்கூட்டி யூஸ் பண்ணுறாரு ஆஃபீஸ் போகிறதுக்கு. அப்புறமா டெய்லி கம்ப்யூட்டருக்கு வீட்டில் ஒரு டிபிக்கல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு வண்டி ஒன்று இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து ஸோ எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி நம்ம வாங்கணும். அப்படி நம்ம வாங்குறோம்னா பேரண்ட்ஸை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணி நம்ம அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி வண்டி வாங்கக்கூடாது. ஸோ நம்ம காலேஜை முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவோம். ஸோ அந்த டைமில் ஒரு சேவிங்ஸை நம்ம பண்ணி நம்ம அப்புறமா நம்ம ஓன் மணியில் வண்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் நினச்சது போலவே வந்து ஸோ யூடியூப்பில் அப்புறமா அது மற்ற ஒரு சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணி ஸோ ஃபைனலாக எனக்கு பிடிச்ச இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு தரமான ஃபியூச்சர்ஸ் இருக்க ஒரு வண்டி அப்படின்னா அப்பாச்சி RDR 200 4V தான். ஏன்னா எனக்கு இப்போ வரைக்குமே இந்த வண்டியில் வந்து எந்த ஒரு குறைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. நான் வண்டியை ஓட்டும் போது வந்து எனக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது, பிரேக் பிடிக்கும் போதும் சரி. ஸோ நான் இதில் இருக்க 3 ரைடிங் மோடை நான் யூஸ் பண்ணி வண்டி ஓட்டி பார்த்தேன். ஸோ எனக்கு அதில் கொடுத்துருக்க மாதிரி ஓரளவுக்கு நல்லா ஃபீல் ஆகுது அவங்க கொடுத்துருக்க அந்த ரைடிங் மோட்ஸ் எல்லாமே வந்து. அண்ட் அதே போல் வந்து வண்டியில் அவங்க ஒரு சில இந்த ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதை யூஸ் பண்ணேன். ஏன்னா இப்போதைக்கு இந்த வண்டியில் வந்து நான் எதிர்பார்த்ததை பவர் ஓகே, நான் எதிர்பார்த்த ஃபியூச்சர்ஸ் ஓகே. அதே போல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. நான் எடுத்துட்டேன் இந்த வண்டியை. அப்புறம் ஏன் ப்ரோ நீங்கள் RS 200 நீங்கள் பார்த்தீங்க அப்புறம் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் வந்து இப்போ வந்து டூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. நான் பார்க்கும்போது வந்து ரியரில் வந்து சென்சார் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா ஃப்ரண்ட் கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்கு. ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க, பெருசாக வந்து அப்டேட் எதுவுமே அது கொடுக்கவே இல்லை. அப்புறம் மெயினாக சொல்லணும் அப்படின்னா அதில் கியர் ஷிஃப்ட் இண்டிகேஷன் அது கூட கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு சில சின்ன ரீசனால தான் வந்து நான் RS 200 எடுக்கலை. ஸோ மற்றபடி வந்து எனக்கு இப்போ வரைக்குமே வந்து RS 200 ரொம்ப பிடிக்கும். நான் மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லா வண்டியும் ரைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. KTMல டியூக் 200 அந்த செக்மெண்ட்லேயும் அந்த 200cc அந்த பைக்கும் சரி, RCயும் சரி ஓரளவுக்கு நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து தண்டர்பர்ட் ஓரளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து இப்போ ரீசனாக என்னோட கசின் வந்து இப்போ MT-15 வாங்கியிருந்தார். ஸோ அதையும் ஓரளவுக்கு ரைட் பண்ண ஓரளவுக்கு நம்ம ஊரில் இருக்க மேக்ஸிமம் வண்டியை நான் எல்லாம் ஓட்டி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும் அப்பாச்சி இந்த 200cc செக்மெண்ட்டில்.
ஸோ ஃபைனலாக முடிவு பண்ணி நான் அந்த வண்டியை எடுத்துட்டேன். நான் இந்த வண்டியை திருவண்ணாமலையில் இருக்கிற ஜனதா டிவிஎஸ் ஷோரூமில் தான் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ஷோரூமில். வண்டி எடுக்கிற வரைக்குமே எனக்கு ப்ராப்பரான வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்க நிறைய டிவிஎஸ் ஷோரூமை நான் கான்டெக்ட் பண்ணேன். ஸோ அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ இந்த டிவிஎஸ் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 310cc அப்புறமா அந்த 200cc இந்த 2 பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரீமியம் பைக்ஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஷோரூமில் அவைலபிளாக இல்லை. ஸோ ஒரு 10 நாள் கிட்ட ஆகும், வர வச்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஒயிட் கலர் தான் நான் கேட்டிருந்தேன். ஸோ ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷோரூமில் வந்து இல்லாத மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பிளாக் கூட ஓரளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மேட் ப்ளூ இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ ஓரளவுக்கு இந்த 2 மாடல் வர வச்சிடலாம். ஸோ ஒயிட்டு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி சொன்னாங்க. நான் ஃபைனலாக என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ கூகுளில் வந்து சும்மா ரேண்டமாக வந்து டிவிஎஸ் ஷோரூமோட நம்பர் நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு விழுப்புரத்தில் இருக்க ஒரு ஷோரூமோட நம்பர் கிடச்சிச்சு. நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன். ஸோ அவர் எனக்கு வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாரு. நான் அவர்கிட்ட பேசினதுக்கப்புறமா திருவண்ணாமலையில் எங்களுக்கு ஒரு ஷோரூம் இருக்குது, ஜனதா ஷோரூம். ஸோ நாங்கள் கேட்குறேன், நீங்கள் கேட்குற அந்த ஒயிட் கலர் வந்து ஸ்டாக்கில் இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட கான்டெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் பேசின கொஞ்சம் நேரத்திலே வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொல்லும் போது வேறு லெவலில் ஃபீல் ஆச்சு. நான் நேரில் போயிட்டு ஷோரூமில் பார்த்துருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து நான் பேமெண்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த வண்டியில் ஒரு சின்ன இஷ்யூ கூட நான் வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, காலேஜ் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்டு திலீப்னு ஒருத்தர் இருக்கான், அவனை கூட்டிகிட்டு போயிட்டு தான் வந்து RS200 கொட்டேஷன் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த வண்டி எடுக்கும் போதும் நான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு தான் வந்து நம்ம இந்த வண்டி கொட்டேஷன் வாங்கிட்டு ஸோ வண்டி எடுக்கும் போது அவன் கூட இருந்தான். ஸோ மச்சான் வாய் சொல்லு மச்சான். அண்ட் அதே போல் வந்து ஷோரூமில் எனக்கு வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க, திருவண்ணாமலை ஜனதா ஷோரூமில். நான் அவங்களோட ஃபோட்டோ நான் போடுறேன். ஸோ இதுதான் நான் என்னோட செல்லக்குட்டியை எடுத்ததுக்கு உண்டான அந்த குட்டி ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் ஒன்றே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக பைக் வந்து உங்களுக்கு பிடிக்கும், வண்டி உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வண்டி தாராளமாக எடுங்க. பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வண்டி எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு சந்தோஷமான மைண்ட் செட்டில் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அப்போ மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி ஒரு ஏதாவது ஃபினான்ஷியலாக கஷ்டத்தில் இருக்கும் போது நீங்கள் மேலும் மேலும் வந்து எனக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1,80,000 ரூபா 2 லட்சத்துக்கு ஒரு வண்டியை வாங்கிட்டு அதுக்கு அவங்க வட்டி கட்டுறதுக்கு ஸோ அவங்களை கஷ்டப்படுத்தாமல் ஸோ கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க. வண்டி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் முக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் வண்டி தாராளமாக எடுங்க. அவங்களை கஷ்டப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி வண்டி எடுக்காதீங்க. அதே போல் வந்து நீங்கள் வண்டி ரைட் பண்ணும்போது ப்ராப்பராக ஹெல்மெட் போட்டுக்கோங்க, எல்லா சேஃப்டி கியர்ஸும் போட்டு வண்டியை ஓட்டுங்க. ஏன்னா நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுனால சும்மா கேஷுவலாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். 2018 நான் வந்து யூடியூப் சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சேனலில் வந்து மோட்டோ லாகிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ வந்து நான் போட்டுட்டு இருக்க வீடியோஸுக்கும் நான் ஆரம்பத்தில் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ண வீடியோஸுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வந்து நான் சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன்ல, மோட்டோ விளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் மோட்டோ விளாக்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய டூரிங் விளாக்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் வரும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ நன்றி. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது, நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் எந்த ரீசனுக்காக நான் வண்டி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி வருதுப்பா. கட் பண்ணிக்கோ.